வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வளரும் தமிழகம் கட்சி அதிமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளது. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை வளரும் தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் பாளை பட்டாபிராமன் தலைமையிலான அக்கட்சி நிர்வாகிகள் சந்தித்தனர். அப்போது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வளரும் தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் பாளை பட்டாபிராமன், புரட்சித் தலைவி மற்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சி காலத்தில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியதால் அதிமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியலிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை பாராளுமன்றத்தில் முழங்க வேண்டும். தொடர்ச்சியாக புரட்சித் தலைவி காலத்தில் இருந்து ஐயா எடப்பாடியார் காலம் வரை டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார்கள். விவசாயம் செழித்தது, இன்று விவசாயம் பொலித்தது. அதற்காகவும் ஐயா அவர்களுக்கு அதிமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு நாங்கள் அளிக்கின்றோம்.